ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சில் கிளைமேட்டில் சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் 5 ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த 5 ஆனியனும் நீளமாக வெட்டி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே பொடிசாக சாப் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை ஒரு வெசலில் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நான் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை எடுத்து பார்க்குறேன். அது கூட 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அந்த சேம் டைமில் ஒரு பேனில் நல்லா ஆயில் சூடானதும் நம்ம அந்த வடையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.